எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் மோமோஸும் மோமோ சட்னியும் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான். ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்ட் டோவாக கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் மாவு சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்சு முடித்த உடனே மேலே லேசாக எண்ணெய் தடவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. தட்டு இல்லை துணி போட்டு மூடிடுங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டஃபிங்க்கு 100 கிராம் அளவுக்கு பாயில்டு சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் வேணான்றவங்க மீல் மேக்கர் இல்லைன்னா பன்னீர் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனை போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயமும் கொஞ்சம் முட்டைகோசும் கொஞ்சம் கேரட்டு, அதே மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு குடமிளகா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். எல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இந்த காரத்துக்கு பச்சை மிளகாவும் குடமிளகாவும் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம சட்னி காரமாக செய்ய போகிறோம். இருந்தாலும் உங்களுக்கு காரம் தேவைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது இந்த மாவு எடுத்து இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதை ஈக்குவல் நம்ம போர்ஷனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா பெரிய வட்டமாக நம்ம தேய்ச்சிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அது குக்கி கட்டு இருந்ததுன்னா சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கூட ஸ்டஃப் பண்ணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பூரிக்கு நம்ம தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். ரொம்ப தடிமனாக வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும். இதில் நம்ம செஞ்சு வச்சுக்கிற அந்த ஸ்டஃபிங்கை இப்போது உள்ளே ஃபில் பண்ணணும். நடுவில் வச்சுட்டு ஓரத்தில் இந்த மாதிரி மடிக்கணும். இப்போ சாரிக்கு ப்ளீட் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் ப்ளீட் மாதிரி பிடிச்சிட்டு மேலே லைட்டாக முறுக்கி எடுத்தாலே டிசைன் கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்தது இன்னொரு மெத்தட் பண்ணுறேன். இதை ஒரு பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி தொடுத்துச்சுங்க. அப்போ இந்த எட்ஜஸை மட்டும் அப்படியே ஜாயின் பண்ணி ரோல் பண்ணிட வேண்டியது தான். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அடுத்தது 3வது ஒரு டைப் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம எந்த டிசைன் வேணாலும் செஞ்சுக்கலாம். இது ப்ளீட் மாதிரி ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இன்னொரு பக்கத்தை ப்ளீட் பிடிக்காமல் அப்படியே சேர்த்து ஜாயின் பண்ணி எட்ஜஸை ஜாயின் பண்ணி விட வேண்டியது தான். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, வேகாது. அதனால் கொஞ்சம் மெலிசாவே பார்த்து பண்ணிக்கோங்க. எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்பு நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண ஷேப் தான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை ஒரே மாதிரி சைஸாக பண்ணிங்கன்னா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். எல்லாம் ஒரே ஈவனாக வேகும். இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் பண்ணலாம். இல்லைன்னா பெரிய சைஸ் கொஞ்சம் பூரி சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு அதை கூட பண்ணலாம். ஆனால் இது நல்லா சீக்கிரமாக காலியாகி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது மடிக்கும்போது எட்ஜஸ்லாம் சரியாக இல்லாமல் ஓப்பனாக இருந்துச்சுன்னா நீங்கள் லேசாக தண்ணி கூட தொட்டுக்கலாம். இந்த பாருங்கள், நான் இப்போ கொலக்கட்டை பண்ணுற மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் எட்ஜஸ் சரி பண்ணிவிட்டு சும்மா ஃபோர்க் வச்சு கூட ப்ரெஸ் பண்ணி விட்டால் கூட ஓகே தான். இல்லைன்னா கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிக்குங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி துணி போட்டு மூடி வச்சுருங்க காயாமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது இப்போ இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு இதுவே வேக வைக்க வேண்டியது தான். இது சீக்கிரமாக வெந்துடும். மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சட்னி செய்யலாம். மோமோஸ் சட்னி. இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு 5 தக்காளியை மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அது மேலே மட்டும் ஒரு 4 கீரிக்கங்க. ஏன்னா தோல் நம்ம உரிக்கணும், அதுக்காக தான் ஈஸியாக இருக்கும் தோல் உரிக்க. அது 15 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 3 பூண்டு பல். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இந்த காஷ்மீரி மிளகாயில் விதையை கூட எடுத்துகிட்டு அரைக்கலாம். ஆனால் நம்ம ரெசிபி செய்யும்போது கடைசியில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட வேண்டியிருக்கும். இல்லை மிக்சியில் அரைப்படாதுன்னு நினச்சிங்கன்னா எடுத்துருங்க. இப்போ நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நான் இப்போ வெந்துடுச்சு. வெந்த உடனே முதல்ல மிளகாய் போட்டுட்டேன். இப்போ தக்காளியை நல்லா தோல் உரிச்சுக்கோங்க. தோலை எடுத்துட்டு நடுவில் இருக்க ஸ்கின்னையும் எடுத்துடுங்க.
ஏன்னா கொஞ்சம் காய் மாதிரி இருக்கும் சென்டரில், அந்த சென்டர் பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் அந்த தண்ணியோடையே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. அதுக்கப்புறம் ஒரு பேனில் இஞ்சியும் பூண்டையும் கொஞ்சம் பொடி பொடி நறுக்கி கொஞ்சம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு வெங்காயமும் கேப்சிகம் குடமிளகா கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்க்க வேண்டியது தான். கொஞ்சம் அலசி அந்த தண்ணியும் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா, ஏன்னா கொஞ்சம் கொதிக்கணும், அதனால் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சோயா சாஸு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம ஸ்டஃபிங்க்கு சேர்த்துருக்கோம். அடுத்தது டொமேட்டோ கெச்சப்பு, அது 2 டீஸ்பூன் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். காரம் உங்களுக்கு போதுன்னா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சைனீஸ் டிஷ்ஷுனாலே முக்கியமாக இது டொமேட்டோ கெச்சப்பு, சோயா சாஸு, பெப்பர் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றணும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு குக் பண்ணணும். அப்போ அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகும். ஒரு 5 நிமிஷம் கழித்து கடைசியாக கச்சூரி மேத்தியை கொஞ்சம் கையிலே கசக்கி அதில் போடுங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது. இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு மோமோஸ் சட்னி. சூப்பரான சிக்கன் மோமோஸும் அதுக்கு சைட் டிஷ்ஷு சட்னியும் ரெடி. கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.